வணக்கம். இது உங்கள் ஆதிஸ் ரெசிபியின் அறுசுவை அரங்கம். இன்னைக்கு ஆப்பிள் கேசரி எப்படி செய்யறதுன்றது பார்க்கலாம். அதுக்கு ஃபர்ஸ்ட் நமக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துப்போம். 1 கப்பு வெள்ளை ரவை, ஏலக்காய், கொஞ்சமாக குங்குமப்பூ இல்லாதவங்க மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க கலருக்கு. அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் கேசரி பவுட்ரு கூட சேர்த்துக்கலாம். நெய் தேவையான அளவு. 1 கப்பு ரவைக்கு 2 கப்பு சர்க்கரை எடுத்துக்கோங்க. ஆப்பிளை வந்து நல்லா கிரைண்ட் பண்ணி, ஒரு ஆப்பிளை கிரைண்ட் பண்ணி பியூரியாக எடுத்து வச்சுருக்கேன். முந்திரி, திராட்சை, பாதாம் சேர்க்கணும்னு விருப்பப்படுறவங்க பாதாம் பருப்பும் சேர்த்துக்கலாம். அதோட தேவையான அளவு தண்ணி. இப்போ நம்ம செய்முறை பார்ப்போம். ஃபஸ்ட்டு அடுப்பை பற்ற வச்சுட்டு வாணாலி எடுத்து ஹீட் பண்ணிப்போம். இதுக்கு வந்து நீங்கள் அடிகனமான பாத்திரம் வைக்கும்போது உங்களுக்கு வந்து அடி பிடிக்காமல் இருக்கும். எங்கள் வீட்டில் வந்து இந்த இருப்பு சட்டின்னு சொல்லுவாங்க, இண்டோலிய சட்டின்னு சொல்லுவாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அடி பிடிக்காமல் நல்லா காந்தல் இல்லாமல் வரும். அதுக்காக எல்லாத்துக்கும் இதுதான் யூஸ் பண்ணுவோம். இப்போ இந்த குங்குமப்பூவை எடுத்து நான் இங்கே வெந்நீர் வச்சுருக்கேன் கொஞ்சமாக. அந்த குங்குமப்பூவை எடுத்து இப்போ வெந்நீரில் போட்டுருவோம். ஏன்னா அப்போ தான் அந்த கலர் வந்து நம்மளுக்கு கிடைக்கும். அதை லைட்டாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நமக்கு அந்த கலர் வந்து நல்லா கிடைக்கும். கொஞ்ச நேரம் அதில் ஊறட்டும். அடுத்தது இப்போ தேவையான கொஞ்சோண்டு நெய் விட்டுக்கணும் வாணல்ல. இந்த நெய் நாங்கள் வீட்டிலையே வெண்ணெய் எடுத்து காய்ச்சின நெய். அடுத்தது முந்திரி, திராட்சையும் ஃபஸ்ட்டு நம்ம வறுத்து எடுத்து வச்சுக்கணும். முந்திரி வந்து கொஞ்சம் நல்லா டார்க் கலராக ஆகுற வரைக்கும் வறுத்துப்போம். இப்போ திராட்சையும் சேர்த்து இதோட போட்டுப்போம். திராட்சை நல்லா பபிள்ஸ் மாதிரி வந்ததும் திராட்சையை வந்து நம்ம எடுத்துடலாம். முந்திரி திராட்சையை எடுத்து வச்சுருவோம். இப்போ இந்த பியூரியை எடுத்து அதே நெய்யிலேயே கொட்டிடுவோம். அடுப்பை வந்து சிம்மில் வச்சுக்கோங்க. அதை லைட்டாக பெரட்டி விட்டுட்டு, இப்போ ஆல்ரெடி நம்ம வந்து ரவையை வறுத்து வச்சுருக்குறோம். அதனால் அதை மறுபடியும் வறுக்கணும்னு அவசியம் கிடையாது. இப்போ என்ன பண்ணுறோம், நான் இந்த கப்பில் வந்து 1 கப்பு ரவை எடுத்தேன். இதே கப்புலையே தான் நீங்கள் வந்து சர்க்கரையும் அளந்துக்கணும், தண்ணியும் அளந்துக்கணும். நான் 1 கப்பு ரவைக்கு 2 கப்பு வந்து தண்ணி ஊற்றுறேன். தண்ணி எடுத்து அந்த பியூரியோடவே ஆட் பண்ணிக்கலாம். இப்போ அடுப்பை பெருசு பண்ணி வச்சுப்போம். லைட்டாக ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் இந்த ரவையை எடுத்து கொட்டி கிளறிடலாம். இப்போ பாருங்கள், இந்த சுற்றியும் இந்த கொதி வந்துருச்சு. இப்போ என்ன பண்ணுறோம், நம்ம ரவையை எடுத்து அதில் ஆட் பண்ணிடுறோம். கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணணும், கட்டி வராமல் பார்த்துக்கணும். மெயின் வந்து நம்ம எப்பயுமே ரவா கேசரி பண்ணுறப்ப இப்போ கோதுமை ரவையிலையும் பண்ணலாம், இந்த ரவையிலையும் பண்ணலாம். இது பண்ணும்போது மெயினாக நம்மளுக்கு கட்டி ஃபார்ம் ஆகாத மாதிரி நம்ம பார்த்துக்கணும். இப்போ வந்து நம்ம அடுப்பை சிம்மில் வச்சுருவோம். ரவை பார்த்திங்கன்னா அப்படியே முழுசாக வெள்ளையாக இருக்கிற மாதிரி இருக்கும். இது வந்து வெந்திருக்காது. இப்போ என்ன பண்ணுறோம், ஒரு தட்டை எடுத்து இதை வந்து மூடி வச்சிடணும்.
ஒரு 2 மினிட்ஸுக்கு இந்த இதை வந்து நம்ம மூடி வச்சுட்டு அதுக்கப்புறம் இதை ஓப்பன் பண்ணி பார்த்தோம்னா ரவை வந்து நல்லா வெந்துருக்கு. ஒரு 2 மினிட்ஸ் ஆகட்டும். இப்போ 2 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இப்போ ஃபஸ்ட்டு பார்த்ததுக்கும் இப்போ இருக்கிறதுக்கும் உங்களுக்கு நல்லாவே டிஃப்ரென்ஸ் தெரியும். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா வந்து வெந்திருக்கும். ரவை வந்து நல்லா வெந்துருச்சு. இப்போ சிம்மிலேயே அடுப்பை வந்து சிம்மிலேயே வச்சுட்டு எடுத்து வச்சுருக்க சர்க்கரையை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணணும். ஃபஸ்ட்டு வந்து ஒரு கொஞ்சமாக சர்க்கரையை ஆட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க நல்லா. அப்போ தான் வந்து உங்களுக்கு கட்டி எதுவும் ஃபார்ம் ஆகாமல் இருக்கும். இந்த மெத்தடில் நீங்கள் செஞ்சிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து கட்டி ஃபார்ம் ஆகாது. எடுத்ததுமே நீங்கள் எல்லா சர்க்கரையும் ஒரேடியாக கொட்டுனீங்க அப்படின்னா அது நம்ம மிக்ஸ் பண்ணுறதுக்குள்ளே கண்டிப்பாக வந்து உங்களுக்கு கட்டி ஃபார்ம் ஆகி அங்கங்கே அப்படியே ரவையாக இருக்கும். இப்போ கொஞ்சம் நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ முன்ன இருக்கிற சர்க்கரையும் கொட்டிடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக ஒரு 2 ஸ்பூன் அளவுகிட்ட நெய் எடுத்து ஊற்றலாம். ஆக்சுவலாக ரவா கேசரிக்கு வந்து நெய் அதிகமாக தேவைப்படாது, அதனால நாங்கள் கம்மியாக தான் ஊற்றுறோம். இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் ஊற்றிட்டு கடைசியாக கொஞ்சம் ஊற்றிக்கலாம். இது மாதிரி கட்டி ஏதாவது குட்டி குட்டியாக இருந்ததுன்னா அதை வந்து நல்லா கிளறி விடுங்க, நல்லா ப்ரெஸ் பண்ணி. அடுப்பை வந்து கொஞ்சம் பெருசு பண்ணி வச்சுப்போம். சிம்மில் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கலாம். இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம இந்த எடுத்து வச்சுருக்கோம் பாருங்கள், இது கலர் எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். நீங்கள் வந்து கேசரி பவுட்ரு அந்த மாதிரிலாம் போட்டிங்கன்னா உடம்புக்கு ரொம்ப கெடுதல். குங்குமப்பூ யூஸ் பண்ணலாம். அப்படி இல்லாதவங்க கண்டிப்பாக வந்து மஞ்சத்தூள் ஒரு சிட்டிகை மட்டும் போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த எல்லோ கலர் நல்லாவே கிடைக்கும். ரெட் கலர் அப்புறம் உங்களுக்கு இல்லை ரெட் கலரில் தான் பிடிக்கும் அப்படின்னா கேசரி பவுட்ரு யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து அந்த எடுத்து வச்சுருக்க குங்குமப்பூ அந்த தண்ணியும் அதிலே ஊற்றிடுறோம். இது ஒரு டேஸ்டான ஹெல்த்தியான டிஷ்ஷு. கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் எல்லாரும் வீட்டில். இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்கிற இந்த ஏலக்காய் பவுடரையும் அதில் ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணி லைட்டாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுத்தது இப்போ முந்திரி திராட்சை நம்ம வறுத்து வச்சுருக்கோம் பாருங்கள், அதையும் நம்பி ஆட் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதோட கன்சிஸ்டன்சி பார்த்திங்கன்னா நல்லா சுருண்டு வரணும். சுருண்டு வந்ததுன்னா உங்களுக்கு வந்து கேசரி ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம். இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக நெய்யை வந்து ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா சுருண்டு அப்படியே ஒட்டாமல் எப்படி வருது. நீங்கள் வந்து நான்ஸ்டிக்லேயும் பண்ணலாம். இது இந்த கன்சிஸ்டன்சி வந்ததும் நம்ம வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். சூடான சுவையான ஹெல்த்தியான ஆப்பிள் ரவா கேசரி ரெடி. என்ன ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே அந்த பெல் பட்டனையும் அழுத்திடுங்க.
இந்த வீடியோ பற்றி ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் இருந்தால் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.